ஓகேடா. நெக்ஸ்ட் ஒன், டைப்ஸ் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்டா. பொருளாதார நடவடிக்கைகளோட வகைகள் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேவா. Economic activities are undertaken to earn money. Generally, people engaged themselves in such activities on a regular basis and are said to be engaged in their occupation. Occupation may be classified into the three categories based on the following: employment, profession, business. அதாவது பார்த்தீங்கன்னாடா, எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு மணியை ஏர்ன் பண்ணுறது தான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டின்னு பார்த்தோம். பொதுவாக மக்கள் வந்து வழக்கமாக அவங்க என்ன செயல்பாடுகள்லாம் அவங்களோட ஆக்குபேஷன் எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன்று வந்து எம்ப்ளாய்மெண்ட், வேலை. நெக்ஸ்ட்டு வந்து ப்ரொஃபஷன், அவனோட சிறப்பு தொழிலாக இருக்கும். ப்ரொஃபஷனே என்ன, டாக்டர் ப்ரொஃபஷன், டீச்சர் ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, சிறப்பு தொழில். பிஸ்னஸ், ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது, வேலைக்கு போகிறது ஒரு ப்ரொஃபஷனாக இருப்பாங்க. ஒரு டீச்சராக இருக்கலாம், ஒரு டாக்டராக இருக்கலாம், அந்த மாதிரி இருப்பாங்க. ஜேர்னலிஸ்டாக இருக்கலாம், அந்த மாதிரி. ஓகேவா, அந்த மாதிரி இருப்பாங்க. அதே மாதிரி தொழில். இந்த 3 விதத்தில் தான் அவங்க எப்படியும் ஆக்குபேஷனாக இருக்கும். ஓகேவா. ஏன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கூலிக்கு போவாங்க. எம்ப்ளாய்மெண்ட்னால் கூலி தொழிலாளர்களுக்கெலாம் வேறு ஏதாவது சம் அதர் ஜாப்க்கு அவங்க போகலாம். செகண்ட் ஒன் தான் ப்ரொஃபஷன், நான் சொன்ன மாதிரி டாக்டர், டீச்சர், இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிறப்பு தொழிலாக இருக்கலாம். தேர்ட் ஒன் பிஸ்னஸ், ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது. ஓகேவா. ஃப்ரூட் பிஸ்னஸாக இருக்கலாம், அது வந்து ஷூ பிஸ்னஸாக இருக்கலாம், பேக் பிஸ்னஸாக இருக்கலாம், எந்த ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம். இந்த 3 வகையில் தான் எப்படியுமே ஆக்குபேஷனாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் பார்க்கலாம். ஓகேவா. எம்ப்ளாய்மெண்ட்னா வேலை. It refers to the occupation in which people work for other and get remuneration in the form of wages or salary. The one who is employed by other are called employees, and the one who employs other is called employer. Managers, clerk, bank officers, factory workers, etc. are example of employees. Employeesனாலே நான் சொன்ன இல்லையாடாமா, அதாவது வேலை என்பது என்ன சொல்கிறாங்கன்னா வேஜஸ் அண்ட் ரெமுனரேஷன், கூலிக்கு போவாங்க. அதே மாதிரி ஊதியத்துக்காக மற்றவங்கக்கிட்ட பணி செய்கிறது தான் ஒரு எம்ப்ளாயி அப்படிங்கிறாங்க, வேலை அப்படிங்கிறாங்க. மற்றவர்களை பணி அமர்த்தலாம், இல்லை பணி அமர்த்துனர், அதாவது எம்ப்ளாயி, எம்ப்ளாயர். எம்ப்ளாயினா வேலை செய்கிறவன், எம்ப்ளாயர்னால் வேலை கொடுக்குறவன், இந்த மாதிரி இருப்பாங்களாம். இந்த கேட்டகரிஸில் யாரெல்லாம் இருக்காங்கன்னா, மேனேஜர் இருக்கான், கிளர்க் இருக்கான், பேங்க் ஆஃபீஸர், ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ், இவங்க எல்லாமே எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு கீழே வரவங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ். இதிலோட இயல்புகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, there is a contract existing between the employer and the employee. Employee performs according to assigned task. Remuneration is given to employees for delivering value of service. An employee must abide by the rules and regulation of organization. That means இதோட இயல்புகள், கேரக்டரிஸ்டிக்ஸ், எம்ப்ளாயியோட கேரக்டர். இதில் ஒர்க்கர், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க்கர், எம்ப்ளாயி என்ன பண்ணணும் அப்படின்னா, எம்ப்ளாயர் கொடுக்குற ஒர்க்கை கரெக்டாக செஞ்சு முடிக்கணும். என்ன சொல்கிறாங்கன்னா, 2 பேரும் கான்ட்ராக்ட் மாதிரி போட்டுக்குவாங்க. இந்த ஒர்க்கெல்லாம் நீ செய்யணும், அதுக்கு தகுந்த ரெமுனரேஷனோ சேலரியும் நான் கொடுப்பேன். ஓகேவா. அப்போ என்ன ஆகும், கான்ட்ராக்ட். இதோட சில இயல்புகள் தான் அது. என்ன சொன்னாங்கன்னா, எம்ப்ளாயர் என்ன சொன்னாலும் எம்ப்ளாயி கேட்கணும், அதுக்கு தகுந்த ரெமுனரேஷனை என்ன கொடுப்பாங்க, எம்ப்ளாயர் கொடுப்பாரு. ஓகேவா. இதுதான் இந்த ஃபஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸில் சொல்லியிருக்காங்க. பி பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷன்னா சிறப்பு தொழில். அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ப்ரொஃபஷன் ஆர் தோஸ் ஆக்குபேஷன் விச் இன்வால்வ் ரெண்டரிங் த பர்சனல் சர்வீஸ் ஆஃப் த ஸ்பெஷல் அண்ட் எக்ஸ்பர்ட் நேச்சர். எ ப்ரொஃபஷன் இஸ் சம்திங் விச் இஸ் மோர் தென் எ ஜாப். இட் இஸ் எ கெரியர் ஃபார் சம் ஒன் ஹூ இஸ் த competent in their respective areas. It includes professional activities which are a subject to guidelines or a codes of conduct laid down by professional bodies. Those engaged in a profession are called a professionals and they earn income charging professionals fees. That means என்ன பண்ணுறாங்க, ப்ரொஃபஷன்னா என்ன அர்த்தம்னா சிறப்பு தொழில். அந்த துறையில் அவங்களுக்கு தேவையான உயர்கல்வி தகுதி இதெல்லாமே அவங்களுக்கு சிறப்பானது ஒரு பணி அப்படிங்கிறாங்க. அவன் வந்து நல்லா படிச்சிருப்பான், அவன் எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் ஒரு ஜாபில் இருப்பான், அவன் படித்த ஒரு கேட்டகிரியில் இருப்பான் அப்படிங்கிறாங்க. ஓகேவா. அதே மாதிரி இப்போ யாரெல்லாம் நான் தான் சொன்னலையா, ப்ரொஃபஷனல்னால் நான் சிறப்பு தொழில்னு அவங்களுக்கு, அதாவது டாக்டர்ஸாக இருக்கட்டும், வக்கீலாக இருக்கட்டும், அட்வொகேட்டாக இருக்கட்டும், வக்கீலாக இருக்கட்டும், வேறு யாரும் சொல்லலாம், டீச்சர்ஸாக இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் இது சிறப்பு தொழில். அந்த ஒர்க் மட்டும்தான் அவங்க பார்ப்பாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன அப்படின்னா, அவங்களுக்கு தகுந்த ஒரு
ஃபீஸ் வந்துடும். அதாவது ப்ரொஃபஷ்னல் ஃபீஸ் அப்படிங்கிறாங்க. டாக்டர் மீன்ஸ் ப்ரொஃபஷ்னல் ஃபீஸ். இவங்களுக்கு தகுந்த மாதிரி சேலரி இருக்கும். அவங்க ஒரே தொழிலை தான் பண்ணுறவங்க. அப்போது இது ப்ரொஃபஷன்ஸ், அவங்களோட சிறப்பு தொழில். அவங்களுக்குன்னு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கைட்லைன்ஸ் இருக்கும். சரியா? அவங்களுக்கு சப்ஜெக்ட் கைட்லைன்ஸ் இருக்கும். அவங்களோட எப்படிலாம் நடந்துக்கணுங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு கோடு இருக்கும். அந்த மாதிரி தான் அவங்க நடந்துக்குவாங்க. த ஏர்ன் இன்கம் பை சார்ஜிங் அவங்களுக்கு வர இன்கம் ப்ரொஃபஷனல் சர்வீஸ் அப்படிங்கிறாங்க. இப்போ டியூஷன் சொல்லிக் கொடுத்தா டியூஷன் ஃபீஸ், இன்னும் டாக்டர் கன்சல்டேஷன் ஃபீஸ் வந்து அதெல்லாம் ப்ரொஃபஷனல் ஃபீஸ் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஓகே. அது அதர்வைஸ் இன்னும் வழக்கறிஞர் இருக்கார் இல்லையா, அட்வொகேட்டுக்கு, அவங்களுக்கு கொடுத்தா அவங்களுக்கும் கன்சல்டிங் ஃபீஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, திஸ் இஸ் ஏ ப்ரொஃபஷன். அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்கலாம். There should be a systematic body of knowledge. There should be a formal occasion of knowledge by the members. There should be a code of conduct governing the conduct of behavior of professionals. Service motive should be a uppermost in the mind of people rendering professional service. That means இதோட சிறப்பியல்புகள் பார்த்தீங்கன்னா, தொழில் செய்கிறவங்க அந்த துறையில் வந்து சிறந்த ஒரு அறிவு பெற்றவங்களாக இருப்பாங்க. இப்போ டாக்டர் ப்ரொஃபஷனில் இருந்தால் அவன் டாக்டரில் அவனுக்கு என்னென்ன ஸ்பெஷலிஸ்ட், இப்போ இயர் ஸ்பெஷலிஸ்ட்டு, ஐ ஸ்பெஷலிஸ்ட்டு, இன்னும் பீரியடிக்கல் ஸ்பெஷலிஸ்ட்டு, இந்த மாதிரி நிறைய காரியோடிக்கல் ஸ்பெஷலிஸ்ட், இந்த மாதிரி நிறைய தொழிலில் வந்து சிறப்பு வாய்ந்தவங்க இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. அந்த துறையில் அவங்க என்னது, கல்வி அறிவு, அவங்களுக்கு தகுந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டில் அவங்களோட நாலேஜ் வளர்ந்துருக்கும் அப்படிங்கிறாங்க. சரியா? இதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா சிறப்பு தொழில், அதாவது ப்ரொஃபஷனல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இதில் வந்து அவங்களோட சிறப்பு சேவையில் வந்து சேவை வந்து ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட் இருக்கும் அப்படிங்கிறாங்க. தட் மீன்ஸ் அவன் வந்து இப்போ டாக்டர்னால் அவன் உயிரை காப்பாற்றிடணும், அவனை வந்து பிழைக்க வச்சிடணும், அவனுக்கு என்ன வேணுமோ, இப்போ வந்து அவனுக்கு ஏதோ ப்ராப்ளம் வரானா அதை வந்து சால்வ் பண்ணி தான் அவங்க அனுப்புவாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கடா. ஓகேவா? அதே மாதிரி அவங்களோட ஜாபும் ஒரு என்னது சொல்கிறாங்க, ப்ரொஃபஷனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சிறப்பு தொழிலில் வந்து பணிபுரியவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சேவை நோக்கம் மேலோங்கி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதுதான் அப்பர் மோஸ்ட்டு இந்த மைண்ட் ஆஃப் பீப்புள் ரெண்டரிங் த ப்ரொஃபஷனல் சர்வீஸ். ப்ரொஃபஷனல் சர்வீஸில் இப்போ டீச்சராக இருந்தால் அவனை வந்து அவன் டார்கெட் அவனை வந்து 1000 சென்டமடிக்க வைக்கணும், அந்த மாதிரி இருக்கும். டாக்டராக இருந்தால் அவனுக்கு வந்து இந்த நோயை குணப்படுத்திடணும், அவனை வந்து சால்வ் பண்ணி வச்சிடணுங்கிற மாதிரி ஒரு டார்கெட் இருக்கும். அப்போ அவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும், அப்பர் மோஸ்ட் மைண்ட் இருக்கும் அப்படிங்கிறாங்க. திஸ் இஸ் ஏ ப்ரொஃபஷன் கேரக்டரிஸ்டிக்ஸ். Okay, next business. Business is referred to any human activity undertaken on a regular basis with the object to earn profit through the production, distribution, purchase and sale of goods and service. Nothing but business is we are already know that one. Okay, this is easy. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் வந்து ஒரு தொழில் செய்கிறவன் என்ன செய்வான், லாபம் ஈட்ட நோக்கோட தான் அவன் செய்வான். அப்போ பணி செய்யும் போது அவன் உற்பத்தி செய்வான், பர்ச்சேஸ் பண்ணுவான், கொள்முதல் செய்வான், எல்லாமே பண்ணி அவன் என்ன பண்ணுவான், அவன் மேலோங்கிறதுக்கு பார்ப்பான். தொழில் என்கிறது லாபம் பெறும் நோக்கம் மட்டும்தான் அதில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அவங்க அதில் என்ன பண்ணுவாங்க, சேல் பண்ணுவாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க, பொருட்களை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதுக்கு தான் பிஸ்னஸ் மே பி டிஃபைன் ஆஸ் an activity involving regular production or purchase of goods and service for sale, transfer and exchange with the object of earning profit. என்னென்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, பர்ச்சேஸ் பண்ணுவான், மேனுஃபேக்சர் பண்ணுவான், குட்ஸை வந்து என்ன பண்ணுவான், சர்வீஸ் பண்ணுவான், சேல் பண்ணுவான், எல்லாமே பண்ணுவான், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவான், எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவான். இது எல்லாமே ஏர்னிங் ப்ராஃபிட், லாபம் ஈட்டுறதுக்காக பிஸ்னஸை செய்யக்கூடிய செயல்கள் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அக்கார்டிங் டு ஜேம்ஸ் ஸ்டீஃபன்சன் என்ன சொல்கிறாருன்னா, பிஸ்னஸ் ரெஃபர்ஸ் டு எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் பெர்ஃபார்ம்டு ஃபார் ஏர்னிங் ப்ராஃபிட். அவர் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, தொழில் என்பது லாபம் ஈட்டு வர்றதுக்கு பொருளாதார நடவடிக்கை அப்படிங்கிறாங்க. அதை தொழிலுங்கிறது லாபம் ஈட்டுறதுக்கு இது ஒரு பொருளாதார நடவடிக்கை அப்படின்னு யார் சொல்கிறாருன்னா, ஜேம்ஸ் ஸ்டீஃபன் சொல்கிறார். அக்கார்டிங் டு ஹென்ரி ஹென்ரி என்ன சொல்கிறாங்கன்னா, பிஸ்னஸ் மே பி டிஃபைன் ஆஸ் எ ஹியூமன் ஆக்டிவிட்டி டைரக்டட் டுவர்ட்ஸ் த ப்ரொடியூசிங் ஆர் அக்வயரிங் வெல்த் த்ரூ த பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் கூட்ஸ். அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, பொருட்களை வாங்கி விற்கிறது தான் என்னது அப்படின்னா அதாவது எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறாராமா. ஓகேவா? திஸ் இஸ் அதாவது பொருள் தயாரிக்கிறதுலேருந்து மனிதனுக்கு போய் அடையக்கூடிய வரைக்கும் என்னது, பையிங் அண்ட் செல்லிங், இது எல்லாமே வாங்குறது விற்கிறது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டின்ட்டு ஹேனி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஹேனிங்கிறவர் சொல்லியிருக்காரு, டெஃபினேஷன் சொல்லியிருக்காரு. பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி ஆர் கனெக்டட் வித் தேர் ரைசிங், ப்ரொடியூசிங் ஆர் ப்ராசஸிங் ஆஃப் கோல்ஸ். Industry create a utility to goods by bringing material into the form of which is usual for intermediate consumptions, further use of material in order industry, ஃபைனல் கன்சப்ஷன் பை கன்சியூமர்ஸ். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பொருளை உற்பத்தி செஞ்சதுலேருந்து அதை தயாரிச்சிலேருந்து அது எப்படியெல்லாம் வந்து என்னது உற்பத்தி செஞ்சு யார் மூலமாக
கன்சியூமருக்கு போய் சேர்கிற வரைக்கும், அவங்களோட யூசேஜுக்காக போய் சேர்கிற வரைக்கும் என்னது நடக்கக்கூடிய எல்லாமே என்னதுன்னா மணி ஏர்னிங், அதாவது எக்கனாமிக் ஆக்டிவிட்டி தான் அப்படின்னு சொல்கிறாங்களாம். ஓகேவா?